ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். நான் ஆத்மா சுகஸ்வரூபமாக இருக்கின்றேன், சாந்த ஸ்வரூபமாக இருக்கின்றேன், பரம பவித்திரமாக இருக்கின்றேன். இது போன்ற ஆத்மாவின் அனைத்து மூல குணங்களையும் ஸ்வீகாரம் செய்ய வேண்டும். என்னுடைய சுகஸ்வரூபத்தினுடைய ஸ்திதிக்கு முன்னால் பிரச்சனைகள் அழிந்து போய்விடும். பகவானுடைய மகா வாக்கியம், நாம் எந்தளவு சுகஸ்வரூபமாக இருக்கின்றோமோ அந்த அளவிற்கு பிரச்சனைகள் தூரமாகிவிடும். ஒருவேளை நாம் துக்க சுரூபமாக இருந்தால் பிரச்சனைகளும் அதிகரித்துவிடும். ஆகவே தன்னுடைய அனைத்து துக்கங்களையும் பாபாவிடம் அர்ப்பணம் செய்துவிடுங்கள். நாம் ஏன் துக்கமாக இருக்கின்றோம் என்று ஆராய்ந்து பாருங்கள். மேலும் ஞானத்தினுடைய பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்தி தன்னுடைய துக்கத்தை அழித்து விடுங்கள். அஷரீரி பயிற்சியின் மூலமாக தன்னுடைய உள்ளார்ந்த ஆனந்தத்தை அதிகரிக்க செய்யலாம். அடிக்கடி நினைவு செய்யுங்கள், யாருக்கு அதிகமாக துக்கம் இருக்கின்றதோ அவர்கள் இதை பயிற்சி செய்ய வேண்டும். நான் சுகஸ்வரூபமானவன், நான் சாந்த ஸ்வரூபமானவன். இதை அதிகாலை எழுந்தவுடன் 7 முறை நினைவு செய்யுங்கள். நான் சுகஸ்வரூபமானவன், அமைதி என்னுடைய சுய தர்மம். நான் சுகஸ்வரூபமானவனாக இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயமும் என்னை எப்படி துக்கப்படுத்த முடியும்? எந்த பிரச்சனையும் என்னை துக்கப்படுத்த முடியாது என்று சவால் விடுங்கள். மேலும் அந்த அளவிற்கு தன்னை உறுதியானவராகவும் ஆக்குங்கள். துக்கமான விஷயங்கள் கலியுகத்தில் வரத்தான் செய்யும். கலியுகத்தில் சம்பூர்ண சுகம் இருக்குமா என்ன? கார் இருள் சூழ்ந்திருக்கும் நேரத்தில், அனைத்து இடங்களிலும் ராட்சச தன்மையே நிறைந்திருக்கும் நேரத்தில், மனிதர்கள் தன்னுடைய மனிதநேயத்தையே மறந்திருக்கும் நேரத்தில், மன அழுத்தங்கள் அதிகரித்திருக்கும் நேரத்தில் சுகம் இருக்குமா என்ன? துக்கம்தான் இருக்கும். ஆனால் நாம் நம்முடைய சங்கல்பத்தின் மூலமாக, பாபாவுடைய உதவியின் மூலமாக, அஷரீரி ஆகக்கூடிய பயிற்சியின் மூலமாக தன்னைத்தான் துக்கங்களிலிருந்து விடுவித்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நமக்கு துக்கமே கிடைத்து கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு பொறுப்பாளர் நாமேதான். இது சத்தியமான விஷயம். நம்முடைய துக்கத்திற்கு காரணம் நம்முடைய சிந்தனைகளோ அல்லது கெட்ட பாவனைகளோ, பிறர் மீது கெட்ட பார்வையோ, எதிர்பார்ப்புகளோ அல்லது பூர்வ ஜென்மத்தினுடைய பாவ கர்மமாகவோ மன விகாரங்களாக கூட இருக்கலாம். எந்த குடும்பத்தில் சுகம் சாந்தி இல்லையோ அவர்கள்தான் ஏதாவது விகாரத்திற்கு வசமாகி இருப்பதை காரணம் என்பதை தனக்குத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்னவெல்லாம் செய்திருந்தோமோ அது செய்து முடிந்துவிட்டது. ஆனால் இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? இதுவரை நான் என்ன செய்து கொண்டிருந்தேனோ அதையே இப்பொழுதும் செய்யக்கூடாது. எது மிக உயர்ந்த காரியமோ அதையே தான் நான் செய்ய வேண்டும். நான் பிறருக்கு சுகம் கொடுக்க வேண்டும், பிறருடைய துக்கங்களை அழிக்க வேண்டும். இப்பொழுது நாம் வீணான எண்ணங்களினால் குழப்பம் அடைந்துவிடக்கூடாது. நாம் பாபாவுடைய நினைவின் மூலமாக தனக்குள் சுகத்தை நிறைத்து கொள்வோம். முரளி கேட்டு கேட்டு தன்னை சுகமானவராக ஆக்கிக்கொள்வோம். தன்னுடைய சாதனையின் மூலம் தன்னுடைய அனைத்து துக்கங்களையும் அழித்து விடுங்கள். ஏனென்றால் நம்முடைய துக்கத்தை அழித்தால் மட்டும் போதாது, இனி வரக்கூடிய காலத்தில் பிறருடைய துக்கங்களை போக்குவதிலும் நாம் தான் சகயோகி ஆக வேண்டும். பாபா கூறியுள்ளார், இப்பொழுது உங்களுடைய துக்கமானது எறும்பை போன்றது. இனி போக போக துக்கத்தின் மலையே வந்து விழும். அந்த அளவு மலை போன்ற துக்கத்தை எதிர்நோக்க நாம் தயாராக இருக்கின்றோமா என்ன? தனக்குள் அந்த அளவு சுகத்தின் பொக்கிஷங்களை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கும் அளவிற்கு
துக்கங்களை போக்கும் அளவிற்கு தனக்குள் சேமித்து வைத்துள்ளோமா என்பதை நாம் சோதனை செய்வோம். இன்று முழு நாளும் நான் சுகஸ்வரூபமாக இருக்கின்றேன் என்ற சங்கல்பம் செய்யுங்கள். நான் அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். நான் ஆத்மா இந்த தேகத்திலிருந்து விடுபட்டு இருக்கின்றேன். சுகஸ்வரூபமாக இருக்கின்றேன். நான் சுகக்கடலினுடைய சுகத்தை வழங்கும் வள்ளலுடைய குழந்தையாக இருக்கின்றேன். மேலும் பயிற்சி செய்யுங்கள். நான் இந்த உலக உருண்டை மீது வீற்றிருக்கக்கூடிய மாஸ்டர், துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடிய ஆத்மா. பாபாவுடைய கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது. மேலும் என்னிடமிருந்து நாலாபுறமும் பரவிக்கொண்டே இருக்கின்றது. அந்த கிரணங்கள் அனைவருடைய துக்கங்களையும் அழித்து கொண்டிருக்கின்றது. நான் மாஸ்டர், துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவன் என்ற உணர்வை அதிகப்படுத்தி கொண்டே இந்த பயிற்சியும் செய்து கொண்டிருப்போம். ஓம் சாந்தி.